கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கேம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து பேச போறோம். இது என்ன ஸ்கேம் அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி ஜிபே யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜிபேல நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்கேம்ஸ் இருக்கிறது நம்மளே நம்ம சேனல்ல வந்து பேசியிருக்கோம். லைக் பேமெண்ட்டே வந்திருக்காது, பெய்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்களே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்பி, நான் உங்களுக்கு அனுப்பிட்டேன் பாருங்க, நீங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்புங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ்லாம் ஒரு பக்கமா நம்ம பேசுவோம். பட் ஆனா இது ரொம்பவே புதுசான ஒரு ஸ்கேம். இது என்ன ஸ்கேம் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாமே பேமெண்ட் வரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் வருது, இல்ல ஒரு 2,000 ரூபாய் வருது, ஒரு 4,000 ரூபாய் வருது. இது மாதிரி ஏதோ ஒரு பேமெண்ட் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிட்டு உடனே கால் பண்ணி, தெரியாம நான் உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிட்டேன், நான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன், அதை எனக்கு ரிட்டர்ன் பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கதான் என்ன பிரச்சனைனா, 1000 ரூபாய் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா சேவ் 10,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க 1000 ரூபாய் வந்துருக்கா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி டேரக்டா பே அப்படின்ற ஆப்ஷன் போய் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் விட நீங்க 10,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் உண்மையாவே நிறைய நடந்துட்டு இருக்கு. டெக்னிக்கலாவும் இதை பேஸ் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் உண்மையாவே 1000 ரூபாய் ரெக்வஸ்ட்ல இருக்கும், பட் ஆனால் நீங்க போய் பே பண்ணும்போது அவங்களுக்கு போற அமௌண்ட் பெரிய அமௌண்டா இருக்கும். இந்த மாதிரியும் ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ தயவு செஞ்சு உஷாரா இருங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தெரியாம யாருக்கும் ஒருத்தருக்கு பேமெண்ட் பண்ணிடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒருத்தருக்கு ஸ்கேம்ல இல்லை, நம்மளே வாலண்டரியா தெரியாம ஒருத்தர் வந்து பே பண்ணிடுறோம். அப்படி பே பண்ணும்போது அந்த அமௌண்ட் எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி வாங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, npci.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா பேமெண்ட் டிஸ்பியூட் அட்ரஸல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போனீங்கன்னா யூபிஐல உங்களுக்கு எந்த பேமெண்ட் உங்களுக்கு வந்து தப்பா அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அதை கொடுங்க. யாருக்கு அனுப்பிச்சிங்க, எவ்வளவு அனுப்பிச்சிங்க, அதுக்கான ப்ரூஃப் என்ன, ஸ்கிரீன்ஷாட்ஸோட ஷேர் பண்ணி இதெல்லாம் நான் போட்டுட்டேன், பட் நான் உங்களுக்கு தெரியாம தப்பா அனுப்பிட்டேன், நீங்க இந்த அமௌண்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தது, பட் நிறைய பேர் இதை வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ட்ரை பண்ணி பாருங்க, ஜஸ்ட் ட்ரை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இஃப் இன்கேஸ் நீங்க தெரியாம பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, பேங்க்ல ரிட்டர்ன் ஃபார்மேட்ல 48 ஹவர்ஸ்ல எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த பேமெண்ட் ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னும், இஃப் இன்கேஸ் பேங்க் வந்து அதுக்கான ஆப்ஷன் எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க பேங்க் ஆர்பிஐல பேங்க் அகைன்ஸ்டா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.